கடவுளே, ஐயா சோதனை இது. நாட்கள் பல கடந்து விட்டது, மாதங்கள் உருவாடி விட்டது, மனிதர்கள் பல ஆகிவிட்டது. இதுவரையிலும் என் மகனுக்கு முத்து மூச்சு கிடைக்கும் என்று தமிழா முன்னோர்கள் பார்த்தார். யாருமே வரவில்லையே. கடவுளே, சத்தமா சொல்றியா? சரியா சொல்றா. நல்லா இருக்கா? நல்ல பொண்ணு இல்ல. எனக்கு நாட்டில் யாருமே கிடையாதா? யாருங்க இருக்கு? வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா, உன் நாட்டிலே தண்டோரா சத்தத்தை கேட்டதினால் நான் ஓடோடி வந்திருக்கிறேங்க. ஆமா, உன்னுடைய தண்டோரா சத்தம் என்ன வருத்தி? உன்னுடைய நாடு விடுவது என்ன பறைச்சாட்டினி? என்ன பறைச்சாட்டினி? பாண்டப்பொறை என்பது சிவமணிக்கு யார் வைத்து வைக்கின்றார்களோ, எந்த பெண்மணி வாக்குப்படுகிறாளோ அவளுக்கு 10,000 பொற்காசுகளும் நாட்டு விருதாகவும் கொடுப்பதாக பறைச்சாட்டுகள். அதனாலதான் ஓடோடி வந்திருக்கிறேன். ஏழை செய்வதற்கு தாயி என் மகனை மடுக்க போகிறேன் சொல்லியிருக்கிறாய். ஆனால் சூரிய பிரகாசம் போல் உன் கைத்திலே என்னம்மா இது? நான் என்றால் நானா மாலை தொடுவேன் என்று சொன்னேன். என்னுடைய ஒரே மகள் ஒப்பற்ற மகள் பத்மாவதி இருக்கின்றார். அவளை அழைத்து வருகின்றேன். அவள் திருமணத்துக்கு சம்மதம் அவர் சொல்லுவார். அழைத்து வரட்டுமா? ஐயா, இந்த பாவிய வாய்த்துக்கள் ஐயா. இவள் தான் மகள் பத்மாவதி. தாயி, ஒரு சிறிய சந்தேகம். சிவமணிக்கு அம்மா தாயி, என் மகனை இந்த வாழ்ந்து பாட பிடித்திருக்கிறியா? தந்தையம்மா, தந்தையா? ஆமா மாமா, இந்த வாழ்ந்து பாட பிடித்திருக்கிற எனக்கு திருமணத்துக்கு என்னை தாய் கொண்டு வந்து விட்டார்கள். இருந்தாலும் இந்த பாவியை வாய்ப்பு சாலோக சாரூப சாருத்த சாருண்யம் என்று சொல்லக்கூடிய 4வது மோட்சம் கிடைக்க வேண்டும். நான் பெற்றெடுத்தவன் ஏற்பாடு செய்தேன். இந்த பாண்டு போல பிணத்திற்கு திருமணம் செய்ய எனக்கு பூர்ண சம்மதம் ஐயா. இப்போதே மாலை வந்து
மாண்டு போன பிணத்திற்கு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. என் தாய்க்கு தேர்வான சன்மானத்தை கொடுத்து அனுப்பிடுங்க. ஐயா கொடுங்க, வந்து கொடுங்க, கொடுங்க. ஐயா, நீ கோரியபடியே நான் தந்தோர் இஷ்டப்படியே தேவையான பொன்பொருள் கொடுத்து விடுங்க. அப்படியே ஆகட்டும். நான் போயிடுறேன். என்ன இது? சி. போயிடுறேன். தனியும் போனா கூட துணை தேடணுவாங்க. இது எந்த நேரமும் என் காலை பிடிச்சிக்கினே இருக்குது பாரு. காலை கடிக்கிற எறும்பு பாரு. பெற்றாதான் பிள்ளை அம்மா, பெறாது விட்டாலும் பிள்ளையாக நினைப்பார்களே ஒரு பெண்ணாக பிறந்தவர்கள் அப்பா. பெண்ணின் மனது பெண்ணுக்கு தெரிவு சொல்வார்கள் தாயி. எத்தனையோ இன்பங்கள் துன்பங்கள் உன்னிடத்தில் அனுபவித்த தாயி. கடைசியாவது இந்த பாவி உங்கள் மனதார் என்னை வாய்த்துட்டு போங்க அம்மா. ஒரு ஆணவரிடம் நல்ல முறையில் திருமணம் நடந்து இல்லறம் ஒரு வாழ்வில் நல்லறம் வாழ்வர்களுக்கு வாழ்த்தலாம். நீ மாண்டா பிணத்திற்கு மாலை சுடுகின்றாய். நீ ஆனந்த வாழ போறேன். பொண்ணு கொடுத்தப்பா பொண்ணு கொடுத்தா நான் தெரிஞ்சுதான் குத்தேன். தூம தெரிஞ்சுதான் குத்தேன். ஓத்த ஓடிப்புடா எதிரி கூட. நீ அங்க பேசுற மாதிரி இங்க பேசுனா ஏனென்றால் எந்த ஒரு பெண்ணுக்குமே இப்பேற்பட்ட அவ்வளவு நிலை வராது. உனக்கு வந்து விட்டது. அப்படி இருந்தாலும் மக்களை பெற்று மகராஜா வாழ்வதற்கு வாழ்த்தலாம். நீ மாண்டு போன பிணத்திற்கு மாலை சுடுற எக்கேடு கட்டாவது போடி. என்னை 10 மாசம் பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் என ஒரு மாண்டு போன பிணத்திற்கு மாலை சொல்வார்களா அப்பா? நான் பிறந்த நேரத்து கருவெடி கிடைக்க கூடாதா தாயி? நான் இந்த பூமியில மீந்த நேரம் இந்த மண் உலகத்தை விட்டு நீ போய்விட்டியா அம்மா?